நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்துட்டு தங்கச்சி கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வெளியே கிளம்பியிருக்கோம். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு போனதுமே எனக்கு தான் பட்டு பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபேன்சி பட்டு மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா, தங்கச்சி கல்யாணங்கிறதுனால காலையில முகூர்த்தத்துக்கு வந்துட்டு என்னோட முகூர்த்த பட்ட தான் கட்ட வேண்டி வரும். அம்மா சொல்லிட்டாங்க. காலையில வந்துட்டு உன்னோட கல்யாண பட்ட தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு வந்துட்டு ஈவினிங் மட்டும் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்டுக்கும், பாப்பாக்கும் காலையிலைக்கும், ஈவினிங்க்கும் வாங்கியிருந்தோம். எனக்கும், பாப்பாக்கும் ஹஸ்பண்ட் தான் ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க. ஆனா வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு அம்மா வீட்லயே குடுத்துட்டாங்க. காலையிலைக்கும், ஈவினிங்க்கும் மருமகன் கோடின்னு உண்டுமா. அத எடுத்துக்க சொல்லி அண்ணா வந்துட்டு முந்தின நாளே கொண்டு காசு தந்துட்டு போயிட்டாங்க. என்னன்னே தெரியல. இந்த பட்ட விட்டு போக மனசே இல்ல. நான் எதையுமே ஓப்பன் பண்ண சொல்லவே இல்ல. சும்மா தான் பார்த்துட்டுருந்தேன். இந்த கலர பார்த்த உடனே இதையே ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னேன். இத ஓப்பன் பண்ணி காட்டுனதுக்கு அப்புறமா நான் வேற எதுவுமே பார்க்கல. என்னோட ரிசப்ஷன் பட்டு கூட ஸ்கை ப்ளூ தான். ஆனா அந்த டைம் வந்துட்டு நான் இருந்த மைண்ட் செட்ல எனக்கு ஒரு ஸ்டோன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம அத வச்சு மெயின்டெயின் பண்ணணுங்கிறதுனால ஸ்டோன்ஸே வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த டைம் வந்துட்டு மைண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க. தங்கச்சிக்கு முகூர்த்த பட்டு எடுக்க போம்போது, அவளோட ரிசப்ஷன் பட்டியும் சூஸ் பண்ணியிருந்தோம். அவ ஸ்கை ப்ளூ தான் எடுத்திருந்தா. கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு எடுத்திருந்தா. சரி நம்மளும் கொஞ்சம் கிராண்டா தெரியலாம் அப்படிங்கிற ஆசை வந்துடுச்சு. அதனால தான் அந்த ஒரு பட்ட நாங்க பார்த்துட்டுருந்தோம். அத ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா, நான் பார்க்குற இந்த எந்த ஒரு ஃபேன்சி பட்டுமே எனக்கு வந்துட்டு பிடிக்கல. இது அவளோட ரிசப்ஷனுக்கு தான் நான் எடுக்கிறேங்கிறதுனால, நைட்டுக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, நல்லாருக்கும், கிளிட்டரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் எடுத்த உடனே நாங்க வந்துட்டு ஃபேன்சி பட்டு செக்ஷனுக்கு போனோம். இந்த பட்டு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர்ல இருந்துச்சு. இது ஆடி மாசங்கிறதுனால ஆடி ஆஃபர்ல இருந்துச்சு. 15,000 10,000க்குள்ள பட்டு எல்லாமே கொஞ்சம் பிரைஸ் கம்மியா போட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருந்த அந்த ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தாங்க இல்லையா? அந்த ஸ்கை ப்ளூ கலர் பட்டு வந்துட்டு 15,000 ரேட்டு. ஆனா, அத வந்துட்டு 10,000க்கு போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு இப்ப ஃபேஷன் கிடையாது. முன்னாடியெல்லாம் கல்யாணம்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு இந்த மாரி தான் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆனதுனால பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, இதெல்லாம் நம்ம ரொம்ப வியர் பண்ண மாட்டோம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில டிசைன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது கொஞ்சம் ரொம்பலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா ஃபர்ஸ்ட்டு விரிச்சு காட்டுனாங்க இல்லையா? ஃபுல்லா விரிச்சு காட்டுன அந்த ஸ்கை ப்ளூ கலர் பட்ட தான் நான் எடுத்திருந்தேன். 15,000 பட்ட வந்துட்டு 10,000க்கு ஆடி ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. அத தான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தங்கச்சி கல்யாணம் தானே, அதனால இந்த பிரைஸுக்கு போதும் அப்படின்னு அதையே எடுத்திருந்தோம். இவங்க 2 பேரும் நான் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுப்பேன்னு நெனச்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்புறம் பாப்பாக்கு பட்டு பாவாடை சட்டை தான் பார்த்துருந்தோம். இப்போ வச்சு பார்த்தோம் இல்லையா? அதுதான் நாங்க செலக்ட் பண்ணியிருந்தோம். நெறைய கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு முகூர்த்த பட்டு மெரூன் கலர். அதனால அந்த கலரே எடுத்துட்டோம் அப்டின்னா, 2 பேருமே சேம் கலர்ல இருப்போம் அப்டின்னு சொல்லிட்டு மெரூன் கலர் தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஆனா மெரூன் கலர் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. அவங்களுக்கு வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லாவும் இல்ல. அதனால ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, "நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்தா இந்த பட்டு பாவாடை சட்டையே பாப்பாக்கு எடுத்துறலாம். இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரின்ட்டு அதையே எடுத்துட்டோம். சேம் கலர் தான் தேடுனோம். ஆனா சேம் கலர்ல கிடைக்கலங்கிறதுனால இருக்கு. ஆனா ரொம்பலாம் நல்லா இல்ல. கொஞ்சம் டிம்மா இருக்கிற மாரி இருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதுனால, இதுதான் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. வச்சு பார்க்கும்போதும் நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அதையே சூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தான் ட்ரெஸ் பார்க்க போயிருந்தோம். அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஈவினிங்க்கு பார்த்துட்டுருந்தோம். ரொம்பலாம் டைம் ஆகல. ஏன்னா, எனக்கு எடுத்திருக்க அதே கலர்ல ஷர்ட் பார்த்தோம். ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் எடுத்தோம். அதுக்கு மேட்சிங்கா பிளேசர் சூஸ் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவங்க ஒண்ணு ஒண்ணா போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவுமே செட் ஆன மாதிரியே இல்ல. இந்த பிங்க் வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. இருந்தாலும் இன்னும் பெட்டரா ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒண்ணு ஒண்ணா போட்டு பார்த்துட்டுருந்தோம். அவங்க வந்துட்டு பிளேசர்லாம் வேண்டாம். நான் நார்மலாவே ஷர்ட், பேண்ட் போட்டாலே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
எனக்கு வந்துட்டு இல்ல, இல்ல பிளேசர் ஒண்ணு வாங்கணும். நம்ம என்ன எல்லா ஃபங்ஷனுக்குமா இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கோம். முக்கியமான ஃபங்ஷன்ஸ்க்கு தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆல்ரெடி எங்ககிட்ட 2, 3 பிளேசர்ஸ் இருக்கு. ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, "இருக்கிறதுலே எதையாவது ஒண்ணு நான் போட்டுக்கிறேன்." எங்களோட ரிசப்ஷன் பிளேசர் கூட ஸ்கை ப்ளூ தான். அதுவே இதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், "இல்ல வேண்டாம். அதையே போட்டுட்டு போனா நல்லா இருக்காது. நம்ம சாரிக்கு மேட்சிங்கா ஷர்ட் எடுப்போம். அதுக்கப்புறமா பிளேசர் வந்து வேற கலர்ல அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்." அப்புறம் நாங்க பட்டு வேட்டி, பட்டு சட்டை தான் எடுக்க போயிருந்தோம். அங்கேயும் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி நம்ம கல்யாணத்துல உள்ளது இருக்கு. வளகாப்புக்கு புதுசு வாங்கியிருந்தோம். அதுவும் இருக்கு. நான் அதையே போட்டுக்கிறேன்னாங்க." நான் வேண்டாம். புதுசு போட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒண்ணு எப்படியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா பாப்பாக்கும் ஸ்கை ப்ளூ கலர்ல ஃப்ராக் பார்க்க தான் போயிருந்தோம். நாங்க கலர் வந்துட்டு ஃபிக்ஸடா நெனச்சுட்டு போயிருந்ததுனால, எங்களுக்கு டைம் எல்லாம் ரொம்ப ஆகல. ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பாப்பாக்கு வச்சு பார்த்தோம் இல்லையா? அதையே நாங்க எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு, "இன்னும் ஒண்ணு பாப்பாக்கு சூஸ் பண்ணலாம். இன்னும் ஏதாவது ஒரு ஃப்ராக் எடுக்கலாம். எப்போவாவது நம்ம போட்டுக்கலாம்ல. ஃப்ராக் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குன்னு" சொல்லி கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போதே பயங்கர பசி. பாப்பாக்கு ஃப்ராக் செலக்ட் பண்ணது தான் உண்டு. பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட்டு கண்ல பட்ட ஹோட்டலுக்குள்ள போயி, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வீடியோ எல்லாம் அத எடுக்கல. எனக்கு பயங்கர பசி. டைரக்ட்டா சாப்பிடவே தொடங்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டோம்னா, எங்க கடையில இருந்து எடுத்துட்டு வந்த அதிரசம், ஒரு பட்டர் பன், அதுக்கப்புறமா ஒரு பஜ்ஜி. இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் அடிக்கடி சாப்பிட மாட்டோம். எப்பவாவது தான் சாப்பிடுவோம். அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், "இனி நைட் என்னால குக் பண்ண முடியாது. பாப்பாக்கு மட்டும் வீட்ல ஏதாவது குக் பண்ணி நான் குடுத்துடுறேன். நமக்கு வந்துட்டு வெளிய வாங்கிட்டு வாங்கன்னு" நான் சொல்லிட்டேன். அவங்க இப்ப விரதம். எங்க கோயில்ல வரி போட்டதுலருந்தே விரதத்துல தான் இருக்காங்க. நான் மட்டும் விரதம் கிடையாது. பாப்பாக்கு ஃபீட் பண்ணணுங்கிறதுனால மீன், முட்டை அது எதையுமே என்னால ஸ்டாப் பண்ண முடியல. அதனால எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க எங்க கடை இட்லியே சாப்பிட்டுட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இது மாரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.